போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற்கு மே 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, ஜாஃபர் சாதிக்கிற்கு மே 1 வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலை சொல்லுங்க. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேருக்கு வருகின்ற மே 1ஆம் தேதி வரை காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவின் முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 நபர்களை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருந்தார்கள். இதனை அடுத்து தொடர்ச்சியாக இந்த வழக்கானது விசாரணையில் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக NCB மட்டும் அல்லாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த 5 நபர்களுடைய விசாரணையை NCB அதிகாரிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த 5 பேருடைய நீதிமன்றம் காவல் முடிந்து இன்று நேரடியாக விசாரணைக்கு வந்தது. டெல்லியில் இருக்கக்கூடிய பட்டியலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததில் வருகின்ற மே 1ஆம் தேதி வரை அவர்களுடைய காவல் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் இந்த விவகாரத்தில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் திமுக சார்ந்த நபர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா, அதே போன்று திரை பிரபலங்களுக்கும் இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக NCB அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதில் கூடுதலாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் NCB அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். வருகின்ற மே 1ஆம் தேதி வரை இவர்களுக்கு காவல் நீட்டிக்க உத்தரவு பிறப்பித்து டெல்லி பட்டேலா ஹவுஸ் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி முரளி.